ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், யாருக்கெல்லாம் எலுமிச்சை ஊறுகாய் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். சூப்பராக அருமையாக நம்ம எலுமிச்சை காயெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி போட்டோன்னா ஊறுகாய் சாப்பிடும்போது அந்த சீடு வராது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பராக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டுக்கோங்க, அல்லது கண்ணாடி பாட்டில் போட்டுக்கலாம். சில்வர்லலாம் போடக்கூடாது, ஓட்டை விழுந்துடும் அந்த பாத்திரம். அப்புறம் அந்த பாட்டிலில் போட்டுட்டு ஊறுகாய் நல்லா உப்பு போட்டு 1 வீக் ஊற வச்சிடணும். அந்த உப்புலையே நல்லா வெந்துடும் இந்த ஊறுகாய். அப்புறம் நல்லா அது ரெடியாகி 1 வீக் கழித்து நம்ம உப்பு போட்டு குலுக்கி வச்சு 1 வீக் கழித்து தான் இதை ரெடி பண்ணணும், தாளிக்கணும். நல்லா ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க முன்னாடியே என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கடையில் உள்ள பாக்கெட் தான் வாங்குவேன். அது நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்கும். ஊறுகாய் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுப்பை நல்லா சிம்மில் விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா வறுத்துட்டு லைட்டாக வறுத்தா போதும். அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ அதான் போட்டிருக்கேன். இது ஊறுகாய்க்கு எல்லா ஊறுகாய்க்கும் சேர்த்துக்கலாம். அது போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஊறுகாய் வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் எல்லா மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். இப்போ எலுமிச்சை ஊறுகாய் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் அருமையாக கடையிலலாம் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்து பாதிக்கும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்னென்னவோ சேர்ப்பாங்க. நம்ம எதுவுமே இல்லை, சால்ட்டு மட்டும்தான். அது நல்லா கல் உப்பு போட்டு குலுக்கி வைக்கிறதுனால அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், அருமையாக ரெடி ஆகி வந்துருச்சு. இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது பாருங்கள் கட்டியாக இருக்குது. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன். சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா அப்படி ஜூஸியாக அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். வெறும் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, கெட்டு போகும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சுடு தண்ணிலாம் ஊற்றின பிறகு இந்த மாதிரி தான் வந்துச்சு. நீங்களும் ஊறுகாய் கடையில் வாங்காதீங்க, கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு